இந்த இயர்லோப் ரிப்பேர் ப்ரொசீஜர்ங்கிறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. ஆனால் அவங்க எல்லாருமே காமனாக கேட்குற ஒரே கேள்வி என்னன்னா, டாக்டர் நீங்கள் தைப்பீங்களா இல்லை க்ளூ யூஸ் பண்ணுவீங்களா? இதை ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி இயர்லோப் ரிப்பேர் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். நமக்கு காதில் இந்த கம்மல் போகிற ஓட்டை வந்து சில பேருக்கு ரொம்ப பெருசாயிடும், இல்லைன்னா அது மொத்தமாகவே கிழிஞ்சிரும். ஸோ இதை ரிப்பேர் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எட்ஜஸில் இருக்க ஸ்கின்னை கட் பண்ணி எடுத்துட்டா நமக்கு ஒரு காயம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை ஒன்று தையல் போடுவாங்க, இல்லைன்னா க்ளூவை யூஸ் பண்ணி ஒட்டுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் இப்போ எது பெஸ்ட் ஆப்ஷனுங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு க்ளூ யூஸ் பண்ணும்போது நம்ம வெறும் அந்த எட்ஜஸை ஒட்டுறோம். ஸோ இதனால் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப டெம்பரரியாக இருக்கலாம். எதனாலனா யூ மேட் ஹேவ் ரிகரன்ஸ். அதே மாதிரி க்ளூ யூஸ் பண்ணும்போது ஈஸ்தட்டிக் ரிசல்ட்ஸ் ஆர் நாட் வெரி குட். சூச்சரிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா, தேர் இஸ் அ டைட் சூச்சரிங். ஸோ அதனால் ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ரிக்கரன்ஸ் இருக்காது. 3 months கழிச்சு நீங்கள் இயர் ஸ்டட்ஸ் போடும்போது அதை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணும். அதே மாதிரி ஈஸ்தட்டிக்கலி இதை பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஆஃப் லேட் நிறைய இந்த க்ளூ யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மெடிக்கோஸும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இயர்லோப் ரிப்பேரில் கோல்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா suturing தான். So it's now for you to decide, but my take is suturing is always very good.